அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உண்மையான சீசத்துவத்தினுடைய விலை, the cost of true discipleship, உண்மையாக இயேசுவை ஒருவன் பின்பற்றி வர வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்ட விலையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றி வேதத்திலிருந்து வாசிக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அஸ்திபாரம். ஒரு கிறிஸ்தவனாய், ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் நாம் இருக்க வேண்டுமானால் இந்த அடிப்படை மிக முக்கியம். இதுதான் மிக மிக முக்கியமானது. அதை தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய திறவுகோல் வசனமாக லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரம், லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தன் தாயையாவது, எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதை மையமாய் வைத்து தான் நாம் தியானிக்கிறோம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக, அதாவது எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, எந்த விதமான ஒரு வழா குழக்கழாலாம் சொல்லலை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்ற மாதிரி ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். யாதொருவன் அப்படின்றால் யார் ஒருவனாவது என்னை பின்பற்றி வர விரும்பினால், இயேசுவை பின்பற்ற விரும்பினால், உண்மையானவருடைய பிள்ளைகளாய் உண்மையானவருடைய சீசர்களாய் நீங்கள் இருக்க வேண்டுமானால், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அதை பார்க்கிலும் அதிகமாக இயேசுவை நீங்கள் நேசிக்க வேண்டும். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால், அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னேன். இந்த உலகத்தில் இவைகளெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. இவர்களெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வந்துடணும்னு சொல்லலை. இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நாம் நேசிக்க வேண்டும். அவர் இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு தந்தவர் தான் முக்கியம், தரப்பட்டவைகள் அல்ல என்பது தான் இதனுடைய தீம், இதனுடைய சத்தியம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன படித்து கொண்டு வருகிறோன்னா, உண்மையான சீசன், உண்மையான ஒரு கிறிஸ்துவனுடைய சீசன் எல்லாவற்றுக்கும் மேலாக, உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை அவன் நேசிப்பான். இதை ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம். உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லாவற்றிலும், உலகத்தில் நம்ம எதை பெருசாக நினைப்போம் அதை ஆண்டவர் சொல்லிட்டார். தகப்பன் தாய் பிள்ளைகள் சகோதரர் சகோதரிகள், ஆஸ்தி பாஸ்தி சொத்து சுகம், அது எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஜீவன். இது எல்லாத்தையும் வெறுத்து விட்டெல்லாம் இதை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நேசிப்பது, அதுதான் இதனுடைய தீம். அதில் நம்ம ஒன் பை ஒன்னான சில காரியங்களை படித்து கொண்டு வருகிறோம். அப்போ என்ன முதல்ல நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதாவது கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம நேசிப்பது என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த உலகத்தில் இருக்கிற பணம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகநலன்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆஸ்தி பாஸ்தி, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய காரியங்கள், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதவிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகள், பட்டம், இந்த உலகத்தில் நம்ம பெருசாக நினைக்கக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை நாம் என்ன பண்ணுவது, நேசிப்பது. அல்லேலூயா. இதெல்லாம் இருக்கும். ஆனால் யாரை பெருசாக நினைப்போம், அவரை தான் பெருசாக நினைப்போம். இது எப்படி ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தேன். இதெல்லாம் இருக்கும் இந்த உலகத்தில். இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்லலை, இதெல்லாம் தேவை தான், இதெல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இயேசுதான் எனக்கு பெரியவர், அவர் தான் பெருசாக தெரிவார். எப்படி, அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னேன், இதை மனசில் வச்சுங்க. சூரியன் வல்லமையாய் பிரகாசிக்கும் பொழுது நட்சத்திரங்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாது, இருக்கும் அங்கங்கே. இப்போ நீங்கள் பகலில் கூட பார்த்தீங்கன்னா சூரியன் வல்லமையாக பிரகாசிக்கும் போது நம்ம நினச்சிக்கிறோம் நட்சத்திரம் நைட்டில் வருது, பகலில் காணாமல் போயிடுதுன்னு. இல்லை, நட்சத்திரம் இருக்கிற இடத்துல தான் இருக்குது. ஆனால் சூரியன் வல்லமையாக பிரகாசிக்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதுபோல் இயேசு நமக்கு பெரிதாய் தெரியும் பொழுது இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. இது வந்தாலும் சரி, இது இல்லைனாலும் சரி, இது இருந்தாலும் சரி, இது விட்டாலும் சரி, இது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி, இதெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஆனால் எதுவுமே என் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணாது, என்னை ஆளுகை செய்யாது. என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர்
இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் தான் பெருசாக தெரிவார். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் வந்து எது வந்து கிறிஸ்துவை எனக்கு பெருசாக காண்பிக்கிறது, கிறிஸ்துவை பெருசாக நான் வந்து நினைக்கிறதுக்கு காரணம் என்பது குறித்து பார்த்தோம். அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடைய பங்கு இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எல்லாம் சொல்கிறாலே, இது எனக்கு இதுதான், இதுக்காகவே தான் இருக்கிறேன், இதுதான் என்னுடைய பங்குன்னு சொல்லும்போது, இது இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே என்னுடைய பங்கு இல்லை. என் பங்கு யார்? கிறிஸ்து. மரியாள் தன்னை விட்டு இதெல்லாம் விட்டுரும், மீதி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். இனி என்ன தான் பெருசாக சொத்து சுகம் இந்த உலகத்தில் எல்லாம் பணம் பட்டம் பதவி மனுஷன் எல்லாம் இருந்தாலும், இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் நம்மளை விட்டு போயிடக்கூடியது. நீங்கள் நேசிக்கிறவர்கள் ஒரு நாள் உங்களை கைவிட்டுருவாங்க. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோதான் நமக்கு எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் விட்டு போயிடுவோம். அப்போது எடுபடாத, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு யார்? இயேசு. அவரை யாராலும் என்னை விட்டு எடுக்க முடியாது. அவர் இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர் எனக்கு போதுமானவர். அவர் வந்து என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய உண்மையான பங்கு. அதை பற்றி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விடுவது. அப்போ எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விடுவதை பற்றி பார்க்க போகிறோம். அர்ப்பணித்து விடுவதுன்னு சொன்னால் அர்த்தம்னா, அதுதான் என்னை இயேசுவை எனக்கு பெருசாக எனக்கு பெரிதாய் காட்டுவது. எல்லாவற்றையும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும், அது ரொம்ப முக்கியம். என்னுடைய குடும்பம், என்னுடைய எதிர்காலம், என்னுடைய என்னுடைய வெல்த், என்னுடைய செல்வங்கள், எனக்குள்ள எல்லாவற்றையும், எனக்குள்ள எல்லா மேன்மைகள், எல்லா மேன்மைகள், என் வாழ்க்கையை கூட கர்த்தருக்கென்று நான் என்ன பண்ணுறேன்? முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருக்கென்று என்ன, ஐ டெடிகேட்டட் எவ்ரிதிங் டு கிரைஸ்ட். எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று அர்ப்பணிக்கிறேன். அதான் ஒரு உண்மையான சீசன். உண்மையான சீசன் எதையோ கொஞ்சம் தன்னை மட்டும் அர்ப்பணிக்கிறவன்ல, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறவன். அல்லேலூயா. அப்போ என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சொத்து சுகம், எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மேன்மைகள் எல்லாவற்றையும் நான் முழுமையாக கர்த்தருக்கென்று, என்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று என்ன பண்ணுறேன்? அர்ப்பணிக்கிறேன். அவருக்காகவே வாழுகிறேன். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆண்டவரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட இருந்து நான் பெற்றுக்கொண்டேன். அவர் பெற்றுக்கொண்டதை நான் அவருக்கென்றே அர்ப்பணிக்கிறேன். இவர் தான் உண்மையான அவருடைய சீசர்கள். உண்மையான சீசர்கள் தனக்குரிய சகலவற்றையும், எல்லாவற்றையும், தனக்கு சொந்தமான எல்லாவற்றையும், அல்லேலூயா, மீதி எல்லாம் எனக்கு வந்து எனக்குன்னு ஒன்றும் இல்லை, நான் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று என்ன பண்ணுறேன்? அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், என்கிட்ட இருக்கிறது எதுவுமே எனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அவருக்கு அர்ப்பணிக்கலைன்னா. எல்லாம் இருக்கலாம், நான் அவருக்குன்னு அதை அர்ப்பணிக்கலை, நான் அவருக்காக அதை கொடுக்கலைன்னா அது ஆசீர்வாதமானதாக இருக்க முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது எவ்வளோதான் என்கிட்ட இருந்தாலும் அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதை ஆசீர்வதிக்கிறவர் தான் எனக்கு ஆசீர்வாதம். அப்போது என்னுடைய எதிர்காலம், என்னுடைய பிள்ளைகள், எனக்குரிய எத்தனையும் நான் யாருக்கென்று அர்ப்பணிக்கிறேன்? உண்மையான சீசன் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று என்ன பண்ணுவான்? அர்ப்பணித்து விடுவான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் போய் கேட்பான், ஆண்டவரே நான் வந்து உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறேன், அதை கேட்பான். அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான காரியத்தை பார்க்க போகிறோம். வி சூஸ் கிரைஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரிதிங் எல்ஸ். அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 3 பாயிண்ட் ஏற்கனவே பேசினது. இன்றைக்கி என்ன? வி சூஸ் கிரைஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் எவ்ரிதிங் எல்ஸ். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கிறிஸ்துவை எனக்கென்று அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எல்லாம் இருக்கட்டும், பட் ஆனால் மெயின் அவர் தான் எனக்கு, கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வந்து எல்லாத்துக்கும் மேலாக நம்ம அவரை நினைக்கும் போது, எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை நான் கருதும் போது, அவரை நான் மேன்மைப்படுத்தி வைக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் என்று சொன்னால்,
அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் வந்து எல்லாவற்றிலுக்கும் மேலாக நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரு நாள் என்னை விட்டு இழந்து போனாலும், எல்லாரும் என்னை கைவிட்டாலும், கிறிஸ்து ஒருபோது என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, we are willing to lose things for Christ. இது வந்து மிக முக்கியம். கிறிஸ்து என்று வரும்போது, நான் போன வாரம் சொன்னேன், இந்த உலகத்திலே நீங்கள் ரொம்ப நேசிக்கக்கூடியது எது, உங்களுக்கு ரொம்ப பிடித்தது எது, இந்த உலகத்தில் உங்களுக்கு மேன்மையாய் தோன்றுகிறது எது? கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. இந்த கேள்வி கொஞ்சம் வந்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தும், பட் ஆனால் கரெக்டாக சிந்திக்க வைக்கும். உங்கள் மனசை கொஞ்சம் வந்து உங்கள் மனசை வந்து ஒரு என்ன பண்ணும், ஒரு மனசை வந்து ஒரு விதமாக உங்களை வந்து மனசில் ஒரு நெருடலாக உங்களை பண்ணும், ஏதோ ஒன்று பண்ணும் மனசில். இந்த கேள்வி, நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது உலகத்தில்? கற்பனை பண்ணிங்க. ஒருவேளை அதை இழக்க நேரிட்டால் என்ன செய்வீர்கள்? அதை இழக்க நேரிட்டால், அது வந்து ஒரு கற்பனை தான், நம்ம இழந்துருவோன்னு சொல்லலை. இழக்க நேரிட்டால், நான் பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறது, நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறது, என் மனசில் பெருசாக தெரிகிறது, இந்த உலகத்தில் பெருசாக இருக்கிறது, என்னை விட்டு போகுமானால், அல்லது நான் அதை இழக்க நேரிடுமானால், நான் இயேசுவை பின்பற்றுவேனா, அல்லது ஆண்டவரை விட்டுட்டு ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணீங்கன்னு நான் கேள்வி கேட்பேனா? இந்த கேள்விக்கு உங்கள் இருதயத்திலிருந்து ஆன்சர் பண்ணுங்க. என்ன வந்தாலும் உம்மை நம்புவேன், யார் கைவிட்டாலும் உம்மை பின் செல்லுவேன். இதுதான் உண்மையான சீசன். உண்மையான சீசன் என்ன வந்தாலும். அவன் யோபுனுடைய மனைவி மாதிரி ஆக்ட் பண்ண மாட்டான், யோபு மாதிரி ஆக்ட் பண்ணுவான். யோபு உண்மையான தேவதாசன், உண்மையாய் நேசிக்கிறவன். அவன் என்ன சொன்னா, எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறான், ஒரு இடத்துல கூட ஆண்டவரை குறை சொல்லலை, ஒரு இடத்துல கூட. இது எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. யோபினுடைய வாழ்க்கை, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோபு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுனுடைய அத்தனை சீசர்களும் உண்மையாக இயேசுவை பின்பற்றினவர்கள். பவுல் பெரிய எக்ஸாம்பிள். அவர் சொல்கிறாரு, எனக்கு லாபமாய் தோன்றினவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்து என்று வரும்பொழுது எதையாவது ஒன்று பெருசாக ஒன்று, ஏன்னா எவ்வளோ பாடுபட வேண்டியது இருந்தது பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருந்தது. பவுல் இயேசு ஏற்றுக்கொண்டதுனால, ஏற்றுக்கொள்ளனா நல்ல அந்தஸ்தில் வாழ்ந்திருக்கலாம். இந்த சமுதாயத்தில் எப்படி இருக்கும், அவருக்கு பேரும் புகழும் கிடைச்சிருக்கும், எல்லாரும் அவரை மதிச்சிருப்பாங்க. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அவருக்கு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை, பல போராட்டங்கள். சொந்த ஜனங்கள் அவரை வெறுத்தாங்க, போராட்டங்கள்லாம் அவரை வந்து என்ன பண்ணாங்க, துன்புறுத்தினாங்க. ஒரு முறை அவரை ஒரு இடத்துல கல்லாலே அடித்து சாகிற மாதிரி அடித்தாங்க. இவைகள் மத்தியில் கூட, ஐயோ இந்த இயேசு வானாப்பா, இயேசுவை பின்பற்றினா இப்படிலாம் கஷ்டம் வருமா, விட்டுட்டு போடுன்னு ஓடவே இல்லை. உதாரணமாக நம்ம வேதாம் வகுப்பில் வாசிக்கிறோம். வேதாம் வகுப்பில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் படிக்கும்போது ஒரு காரியம், 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்போஸ்தலர் 21:13 பவுலுக்கு எல்லாமே தெரியுது. பிரச்சனை மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மேலே போராட்டம். சீசர்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போனால் உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது, உங்களுடைய ஜீவனுக்கும் பெரிய மோசம் வரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யாராவது வாசிங்கள், அப்போஸ்தலர் 13:21-13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். இவங்க தான் உண்மையான சீசர்கள். நம்ம இந்த நாட்களில் நம்முடைய மனசை இப்படி தான் மாற்றணும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஆண்டவருக்காக விட மாட்டேன்றோம். அது நான் சில பேர் இந்த உலகம் மேன்மைக்காகவே ஆண்டவரை தேடி வருகிறோம், ஏன்னா கர்த்தரை ஆஸ்வதிக்கிறோம், உயர்த்தணும்னு. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்.
அப்போது இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு, எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று நான் அர்ப்பணித்து விட்டால் நான் தப்பு செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் ஆண்டவரை துக்கப்படுத்தி வாழவே முடியாது. அப்போ ஒரு 100% ஒரு சீசனாய் ஒருவன் இருப்பானால் அவன் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறான்? முழுமையாக அர்ப்பணித்து விடுகிறான். அந்த தீர்மானத்துக்கு நம்ம வரணும். அது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்படிலாம் சொல்கிறதுனால உங்களுக்கு கஷ்டம் வரும், வேதனை வரும், துன்பம் வரும் இல்லைங்க. நம்ம மனசில் அப்படி ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு வேலை வந்தால், நேரிட்டால், நடந்தால், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நாளைக்கே இந்தியாவில் ஒரு புது ஆட்சி வந்து சட்டம் கடுமையாக்கப்பட்டு கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இனிமேல் இந்த இடத்துல வந்து சலுகைகள் கிடையாது, கிறிஸ்தவர்களை எல்லாம் வேதனைப்படுத்த போகிறோம், கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் இங்கே இடமே கிடையாது, நிறைய சலுகைகள்லாம் கட் பண்ண போகிறேன்னு சொன்னால் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக நிற்பீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவை மறுதளிச்சுட்டு போயிட்டு சலுகைகளை பெறுவீங்க? ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் கொண்டு, சீசர்கள்லாம் அழுகுறாங்க, இவருக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக கட்டப்படுவது மாத்திரம் இல்லை, அவருக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நான் மரிச்சு தான் ஆகணும். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மரிக்கிறதை விட கிறிஸ்துவுக்காக மரித்தால் நான் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் என்னுடைய மனசில் எனக்கு எல்லாமே இயேசு. நான் என் குடும்பத்தை என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். எல்லாம் அவருக்குரியது. அவர் கொடுத்தாலும் சரி, எடுத்தாலும் சரி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் அவருக்காக நான் சாட்சியாக நிற்பேனே ஒழிய ஒரு நாள் அவரை மறுதலித்து விட்டு அவரை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன்? பின்மாற்றம் அடைய மாட்டேன். ஆனால் சில நேரங்களில் நம்ம வந்து ரொம்ப தைரியமாக இருப்போம். இப்போ உங்களை கூட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஏசப்பா விட்டு போவே மாட்டேன், அவருக்கு சாட்சியாக இருப்பேன், கடைசி வரைக்கும் அவருக்காக உறுதியாக இருப்பேன், எந்த காரணத்தை கொண்டு அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன், எல்லாம் சொல்லுவீங்க. யாரை மாதிரி? பேதுரு மாதிரி. ஆனால் இயேசுவுக்கு உங்களுடைய சூழ்நிலை தெரியும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியும். இன்றைக்கி எவ்வளோ பேர் தெரியுங்களா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் யூதாசு 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான்னு. சின்ன சின்ன காரியங்களுக்காக ஆண்டவரை இன்னைக்கு காட்டி கொடுக்கிறவர்கள் எத்தனை பேர்? அற்ப காரியங்களுக்காக ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்கள் எத்தனை பேர்? ஆனால் பேதுரு பாருங்க, மனம் கசந்து அழுது திரும்பி வந்தபோது ஆண்டவர் அவனை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார், போயிட்டாரு. போன உடனே ரொம்ப நேரம் பேசிக்கினே இருக்கிறாங்க எல்லாரும், சீசர்கள்லாம். கொஞ்சம் காலம் வந்த உடனே எல்லாருக்கும் வயிறுன்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் சாப்பாடுன்னு ஒன்று தேவை. இப்படியே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு உக்காந்துருந்தா நம்ம என்ன பண்ணுறது? நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? பேதுருவே, நீ மீன் பிடிக்க தான் மீன் பிடிக்கிறவனா இருக்கிற, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவளா ஆக்குவேன் அப்படின்னு சொன்னார். அந்த வேலையை மறந்துட்டாங்க. ஆண்டு சொன்னார், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்னார். இவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. மீனை பிடிக்கிறாங்க, ஒரு மீன் கூட அகப்படலை. நைட்டெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் ஆண்டவர் கரையில் வந்து நின்று, உங்களுக்கு வலது பக்கமாக அந்த வலையை போடுங்கன்றார். போட்ட உடனே திரளான மீன்களை பிடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ், நல்லா பெரிய பெரிய மீன்கள் கரையில் கொண்டு வராங்க, எல்லாமே இருக்குது. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெற்றிருக்கிற நிறைய ஆசீர்வாதங்கள், இன்றைக்கி ஆசீர்வாதத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதம் வேணான்னு சொல்லலை. ஆசீர்வாதம் அவசியம்தான், ஆண்டவர் தருவார் தான். ஆனால் இன்றைக்கி உங்கள் கற்பனையில் நீங்கள் வைத்து மனசில் தோன்றி இருக்கிற இவைகள் எல்லாவற்றை விட நீங்கள் அதிகமாக இயேசுவை நேசிப்பீர்களா? உங்களுக்கு கேள்வி. இல்லை, ஐயோ இது கடினமான உபதேசம், யார் இதற்கு செவி கொடுப்பார்னு நீங்கள் போயிடுவீங்களா? உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் மனதிலே ஒரு தீர்மானம் உடையவர்களாக இருங்கள். எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு நான் போகவே மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியமோ அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. தீர்மானம் பண்ணுங்க.
இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போயிட்டு அந்நிய நுகத்தில் போய் பிணைக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க மேலே ரொம்ப ஆசை ஆண்டவரை விட. பாவ வழிகளுக்கு போகிறாங்க, அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற போகிறாங்க. ஆண்டவரை தேடுறதே அவங்க விருப்பம் நிறைவேறணும் என்பதற்காக தான். இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த மனசை நம்ம மாற்றணும். நான் உண்மையான இயேசுனுடைய சீசனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் என் மனசில் நான் நிர்ணயிக்கணும், எந்த சூழ்நிலையும் உங்கள் அன்பை விட்டு நான் போக மாட்டேன். எந்த சூழ்நிலையும் உம்முடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க விடமாட்டேன். உபத்திரவமோ, துன்பமோ, வியாகுலமோ, பசியோ, பஞ்சமோ, நாச மோசமோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவைகள் எல்லாவற்றிலும் எங்களில் அன்பு கூறுகிறவராலே நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உண்மையான ஒரு சீசன் கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன பண்ணுவான்? நேசிப்பான். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகம் அவன் இருதயத்துக்குள்ளே வரவே விட மாட்டான். உலகத்தில் இருந்தாலும் அவன் இருதயத்துக்குள்ளே யார் தான் இருப்பாங்க? கிறிஸ்து தான் அவருடைய இருதயத்துக்குள்ளே இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவன் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருப்பான். எல்லாமே அவருக்கென்றே. அவன் வாழ்வதே அவருக்காகத்தான். இந்த உலகத்தில் ஆண்டவரே நான் வாழ்வது உமக்காக, நீர் என்னை நல்லா வச்சிருந்தாலும், நீங்கள் என்னை எந்த சூழ்நிலை நடத்தினாலும் உங்களை மறுதளிக்க மாட்டேன், உங்களை குறை சொல்ல மாட்டேன். அந்த சூழ்நிலையை உங்களுடைய நாமத்து நிமித்தம் நான் சந்திப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ எல்லாவற்றையும் நான் உமக்கு என்ன பண்ணுகிறேன்? அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக நீரே என்னுடைய பங்கு என்று என்னுடைய இருதயத்தில் நான் என்ன பண்ணுறேன்? உம்மை நிர்ணயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏதோ வாழ்க்கையில் இயேசு ஒரு 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 அவரும் ஒருத்தர் அப்படி இல்லை, அவர் மட்டும்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இயேசு அவர் 1000 ஒருத்தர் கிடையாதுங்க, அவர் மட்டும்தான். நிறைய இருக்குது, அதில் இவரும் ஒருத்தர் அப்படி இல்லை. இந்த உலகத்தில் கூடிய மேன்மைகள், பணம், பொருள், புகழ், இதுக்கு எல்லாத்தையும் விட இயேசுவும் அப்படி இல்லைங்க. இயேசு மட்டும்தாங்க என்னுடைய மேன்மை, இயேசு மாத்திரம்தாங்க என்னுடைய புகழ், இயேசு மாத்திரம்தாங்க என்னுடைய ஆசீர்வாதம். என்ன அருமையாக அந்த காலத்தில் பாடியிருக்காங்க பாருங்க. எல்லாம் இயேசுவே, எல்லாம் இயேசுவே, தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. எல்லாம் இயேசுவே. எல்லாம் 2 கை ஊற்றி சொல்லுங்க, எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாம் எனக்கு இயேசுதான். இந்த உலகத்தில் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் அது பெருசு கிடையாது. அது இந்த உலகத்தில் எனக்கு தேவைதான், அது எனக்கு உலகத்தில் வேணும் தான். ஆனால் ஒருபோதும் அது என்னுடைய கடவுளாக மாறாது. என்னுடைய இரட்சகர், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரே என்னுடைய இரட்சகர். உலக பொருளையும் தேவனையும் ஒரே மாதிரி வச்சிடாதீங்க. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ரெண்டு பெருசா நீ நினைக்க முடியாது. ஒன்று மட்டும் தான் பெருசா நினைக்கணும். இயேசு மாத்திரம் தான் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஏதோ வாழ்க்கையில் இயேசு அவர் இருக்கிறார் இல்லைங்க, அவர் மட்டும்தான். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தையும் இயேசுவையும் நான் ஒன்றுபடுத்த முடியாது. அதுதான் மத்தேயு 6:24 ஒருவனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவராலும் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை நேசிக்கணும்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கணும்னு சொன்னால் சுப்ரீம், அது ஒரு உயர்ந்த அன்பாக இருக்கணும். அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அது எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை நான் நேசிக்கக்கூடிய அன்பாக இருக்கணும். அதுதான் நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரும் சவுலாக இருக்கும்பொழுது எப்படியோ வாழ்ந்தார், என்னென்னமோ பண்ணார். அவர் மனசு போன போக்கில் போனார். ஆனால் கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட உடனே அவர் ஆண்டவர் பார்த்து கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இப்போ ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டார். இனிமேல் என் இஷ்டப்படி வாழ போகிறதில்ல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு உண்மையான சீசனாக மாறின உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்த உடனே அவன் விருப்பத்தை செய்கிறவனாய் மாற மாட்டான், அவர் விருப்பத்தை செய்கிறவனாய் மாறுவான்.
நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், என் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன. ஆண்டவர் சொன்னார், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிற, உப்பாக இருக்கிற, நான் பிரயோஜனமாக இந்த உலகத்தில் அவரால் வைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை, நான் வாழ்கிற அத்தனையும் அவருக்காக. நான் வேலைக்கு போகிறேன், உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன். ஏன் சம்பாதிக்கிறேன்? ஏன் நான் நல்லா இருக்கணும் உலகத்தில் அப்படின்னா, என்னை பார்க்குறவங்க கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும். என் மூலமாக கிறிஸ்து என்ன பண்ணணும்? மகிமைப்படணும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அவர்கள் முதலாவது தங்களை தேவனுக்கு என்று கொடுத்தார்கள். எவ்வளோ இருக்குது ஆண்டவருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் காணி கொடுக்குறோம், நிறைய பேர் நிறைய செய்கிறோம். ஆண்டவருக்கு செய்யும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறோம். இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற காணிக்கையை வச்சு ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டாருங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கையை ஆண்டவர் பெருசாக நினைக்க மாட்டார். முதல்ல உங்களை கொடுங்க. முழுமையாக கர்த்தருக்கு உங்களை என்ன பண்ணுங்க? கொடுங்கள். யாராவது வாசிங்க 2 கொரிந்தியர் 8:5. மேலும் நினைத்தபடி மாத்திரம் தராமல் முன்பு தங்களையும், முதல்ல கர்த்தருக்கு உங்களை கொடுங்க. ஆண்டவர் இது பாருங்க, முதல்ல உங்களை தான் கேட்குறாரு. முழுமையாய் உங்களை ஆண்டவர் கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க? சரண்டர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உங்கள் பணம் தேவையில்லைங்க, நீங்கள் தான் தேவை. உங்களை முதல்ல அர்ப்பணிங்க. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக கர்த்தருக்கு கொடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு உங்கள் பணம் தேவையில்லை, முதல்ல நீங்கள் தான் தேவை. ஆனால் பாருங்கள், அந்த கொரிந்து சபையில் முதல்ல அவங்க எப்படி கொடுத்தாங்களாம்? அதிகமாக கொடுத்தாங்களாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை, அவங்க முதல்ல தங்களை கொடுத்தாங்க, அதனால தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு முழுமையாய். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா பாதி கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் முதலாவது வாசிங்க, அந்த வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் அவங்க நினைச்சபடி கொடுக்கலையா? இப்போ நம்ம நினைப்போம்ல, நினைத்தபடி மாத்திரம் கூடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். யார் தங்களை முழுமையாய் கர்த்தருக்கு என்று கொடுக்கிறார்களோ அவங்களுடைய கிரிகைகள் அதை வெளிப்படுத்தும். சில பேர் கொஞ்சமாக கொடுப்பாங்க, எல்லாம் முக்காசி கொடுப்பாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவாங்க. முக்காசி கர்த்தர் கொடுப்பாங்க, ஏதோ ஒரு பாவம் அவங்க வாழ்க்கையில் இருக்கும், முழுமையாக கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு ரகசிய பாவம் அவர்களுக்குள்ள இருக்கும். முழுமையாக கர்த்தருக்கு நம்ம கொடுத்தோன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த முழுமையாக அர்ப்பணிக்கிற காரியம் ஆண்டவரை என்ன பண்ணணும்னு சொன்னால் ஆச்சரியப்பட வைத்து ஆசீர்வதிக்க வைக்கும். முழுமையாக கொடுக்கிற விஷயம். முழுமையாக கொடுக்கலாம், அதுவும் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியாத எதுவுமே இல்லை. அனனியா சப்பீரால் முதல்ல தீர்மானம் பண்ணாங்க, ஆண்டவருக்குன்னு முழுசாக கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க. அவங்க தங்களை கொடுக்கல, தங்களை கொடுத்துருந்தா முழுசாக கொடுத்துருப்பாங்க. அவங்க தங்களை கொடுக்காத என்ன பண்ணாங்கன்னா, பணம் கையில் வந்தவொடனே புத்தி மாறி போச்சு பாருங்க. உடனே என்ன பண்ணாங்க? இல்லை நம்ம என்ன பண்ணலாம், முக்கால்வாசி கொடுத்துடலாம். எல்லாம் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் எடுத்து வச்சுட்டாங்க. ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சுங்க, முதல்ல உங்களை கொடுங்க. நீங்கள் உங்களை கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதைத்தான் கர்த்தர் பிரியமாக விரும்புகிறார். முழுமையாய் கர்த்தர் கண்டு கொடுப்பது. உங்களை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று முழுமையாய் அர்ப்பணிப்பது. என்னுடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கும். என்னுடைய நடக்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நடக்கையாக இருக்கும். என்னுடைய பேச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்னுடைய பார்வை கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் எனக்கென்று வாழவில்லை, என்னுடைய இரட்சகருக்காக நான் வாழ்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க,
நம்ம அனனியா சப்பிரால் மாதிரி ஆண்டவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு முழுசாக முக்காசி கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். நீங்கள் நான் கொடுக்குறத பற்றி பேசுகிற உடனே நல்லா புரிஞ்சுங்க, நான் தப்பாக பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு முழுசாக கொடுங்கன்றதை பற்றி பேசுகிறேன். கிவ் எவ்ரிதிங் டு காட், யுவர் ஃபேமிலி, யுவர் லைஃப். இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற அத்தனையும், ஆண்டவரே எல்லாவற்றையும் உம்முடைய மகிமைக்கென்றே நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நான் எனக்கென்று வாழாமல் எனக்காக சிலுவையில் ஜீவனை தந்த இரட்சகருக்காக நான் வாழ்வேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை முழுசாக கர்த்தருக்கு கொடுங்க. ஏதோ ஒன்று உங்கள் மனசுக்குள்ளே வைத்து கொள்ளாதீங்க. ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவர் வேலை செய்யவே சில பேர் விட மாட்டாங்க. சில சுயம் இருக்காங்க, அங்கே ஆண்டவர் கிரியை செய்யவே திறந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு விடவே மாட்டாங்க. நீங்கள் எல்லாவற்றையும் உங்களை ஆண்டவருக்கு முதல்ல கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும், உங்களோடு பேசட்டும், உங்களை உணர்த்தட்டும். எல்லாவற்றையும் முழுமையாக கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது அதுதான் உண்மையான சீசனுடைய அந்த தன்மை. உண்மையான சீசன் அவன் கர்த்தருக்கு எல்லாத்தையும் கொடுப்பான், முழுமையாக கொடுப்பான். கொஞ்சம் வச்சிருந்தா கூட அது ஆபத்தில் கொண்டு போய் விடும். ஒரு செத்த ஈ, ஒரு சின்ன பழக்கம். சில பேர் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டேன் பாஸ்டர், இந்த சின்ன பழக்கம் மட்டும் இருக்குது, அதையும் தூக்கி போடு, அதையும் விடு. அதுதான் டேஞ்சர். அது ஒரு ரட்சிக்கப்பட்டதுக்கு அழகல்ல. எல்லா பாவங்களையும் அறிக்கையிடு, எல்லா அநியாயத்தையும் விட்டுவிடு, உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக கர்த்தருக்கு என்று கொடு. அல்லேலூயா. சில கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் விட்டுட்டேன், ஆனால் நான் கசப்பை இருதயத்தில் வைத்திருக்கிறேன். இல்லை, தூக்கி போடு கசப்பை. எல்லாத்தையும் விட்டுட்டேன், ஆனால் வைராக்கியத்தை தவறான வைராக்கியத்தை வைத்திருக்கிறேன். இல்லை, அதை தூக்கி போடு. ஏன்னா கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை எப்படி கொடுங்க? முழுமையாக கொடுங்கள். ஒரு சின்ன பாவம் பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும், ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களை முழுமையாய் பவுல் மாதிரி இப்போ நீங்கள் என்ன, நான் உங்கள் விருப்பப்படி வாழ்வதல்ல, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த 2026 இந்த மார்ச் மாதத்தில் எனக்கு ஜீவனை கொடுத்து எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறீங்க. இந்த 2026 மார்ச் மாதத்தில் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஏதோ கொஞ்சம் கொடுப்பதல்ல, முழுமையாக உங்கள் வாழ்க்கையை கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் பகுதியை பாதி ஆண்டவருக்கும் மீதியை உலகத்துக்கும் கொடுக்காதீங்க. பாதி ஆண்டவருக்கும் பாதி பிசாசுக்கும் கொடுக்காதீங்க. உங்க இருதயத்தை முழுமையாக கொடுங்கள் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. சில பேர் பாதி ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க, மீதி பிசாசு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கலை. கர்த்தருடைய பந்திக்கு நேராக வரும்போது கம்ப்ளீட் சரண்டர், முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்பது. ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை கனப்படுத்துவோம், உமக்காக வாழ்வோம், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் ஜீவிப்போம். ஏன் பெருமைக்காக அல்ல, உங்கள் மகிமைக்காக நான் வாழ்வேன். ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து ஒருபோதும் உங்கள் இருதயத்தில் பாதியில் வாசம் பண்ண வரமாட்டார், முழுமையாக தான் வருவார். அதனால தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம், காணிக்க கொடுத்தா கூட கர்த்தர் அதை பெருசாக நினைக்கிறதில்ல, முதல்ல இன்னும் முழுசாக கொடு, அப்போ தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். நீ கொடுக்குற காணிக்க கூட காணிக்க போட்டால் சில பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் சந்தோஷப்படுவார்னு. இல்லை, நீ சரியில்லாமல், நீ உன் வாழ்க்கையை மாற்றிக்காமல், உன் குணம் மாறாமல், உன் பேச்சு மாறாமல், நீ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டு இங்கே எத்தனை காணிக்க போட்டாலும் கர்த்தர் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை அருவருக்கிறார். அதனால தான் ஒரு இடத்துல ஆண்டவர் கேட்குறாரு, நான் பலியை விரும்பலை, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாவின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும், உங்கள் தசமபாகத்தை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா முதல்ல உங்களை கர்த்தருக்கு முழுசாக கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்குங்க, உங்களை ஆண்டவருக்கு முழுமையாக சரண்டர் பண்ணுங்க.
ஆண்டவருக்கு பாதி இருதயத்தை கொடுத்துட்டு, நான் அதான் காலையில் கூட சொன்னேன், நம்ம ஆண்டவர் விக்கிரகம் கிடையாது, அவர் உண்மை உள்ள தேவன். அவர் நம்ம காணிக்கையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். அப்போ முதல்ல நம்மளை தான் கர்த்தருக்கு கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னால் உங்களை முதல்ல கர்த்தருக்கு கொடுங்க, முழுமையாக கர்த்தருக்கு கொடுங்க. சில குணங்களெல்லாம் விட்டுருங்க, சில பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க, சில சுபாவங்கள்லாம் மாறட்டும். நீங்கள் கொடுக்க வேண்டிய பெரிய காணிக்கை தெரியுமா? உங்கள் குணத்தை மாற்றிக்கிறது, உங்கள் பேச்சை மாற்றிக்கிறது, உங்கள் சுபாவத்தை மாற்றிக்கிறது. மனசை கெடுத்துட்டு, மனசை சரியில்லாமல் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு எவ்வளவு காணிக்க கொடுத்தாலும் கர்த்தர் அதை அங்கீகரிக்க மாட்டார். அதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்கள் இயேசுவை அதிகமாக மேலாக அவரை கருதலைன்னா, உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் 2 முக்கியமான ரூட்டுனா வேர். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வேர் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம நீதியின் விருட்சங்கள், நமக்கு வேர் இருக்குது. ஒரு மரத்துக்கு வேர் இருக்கிற மாதிரி நமக்கு வேர் இருக்குது. 2 வேர் இருக்குது நமக்கு, முக்கியமான ரூட்டு. அதை பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை நீங்கள் ரொம்ப அதிகமாக, வித்தவுட் லவ்விங் கிரைஸ்ட் மோஸ்ட், கிறிஸ்துவை மிக அதிகமாக நீங்கள் நேசிக்காவிட்டால் 2 important root are missing. 2 உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2 ஆவிக்குரிய வாழ்க்கையிலுடைய வேரை போன்று இருக்கக்கூடிய அந்த வேர், அந்த வேர் என்ன ஆகுன்னா பழுதடைந்து விடும். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், நோ ரூட் ஃபார் ஃபுல் ஒபீடியன்ஸ். உங்களுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாது. நோ ரூட் ஃபார் ஃபுல் ஒபீடியன்ஸ். ஆண்டவருக்கு நீங்கள் முழுமையாக கீழ்ப்படிய மாட்டீங்க. இஃப் யூ ஆர் நாட் கிவ் யுவர் லைஃப் கம்ப்ளீட்லி டு கிரைஸ்ட், உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் கிறிஸ்துவ கொடுக்காவிட்டால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு முழுசாக கீழ்ப்படிய மாட்டீங்க. அந்த ரூட், அந்த ஸ்பிரிச்சுவல், அந்த வேர் என்ன பண்ணும்? பாதிக்கப்படும். சவுல் எப்படி இருந்தான் தெரியுமா? ஆண்டவர் கீழ்ப்படியில் தெரியல. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசுறாரு, நீ போய் அமலேக்கியரை முற்றிலுமா என்ன பண்ணு? அழித்து விடு. அது ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. முழுசா அழிச்சிரு, யாருன்னு பார்க்காத, பட்சபாதமே காட்டாத, எல்லாத்தையும் அழின்றார். இவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப தேர்ந்தது, ரொம்ப முக்கியமானது, ஏன் அந்த ராஜாவை கூட எடுத்துன்னு கட்டி உள்ள வச்சுக்கிறான். மறைச்சு வச்சுட்டான், ரகசியமாக வச்சுட்டான். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முற்றுமா அழிக்க சொன்ன பாவத்தை விட்டுடாம சிலதெல்லாம் மறைச்சு வச்சிருக்கீங்க. பாவம் தாங்க அமலேக்கு. ஆண்டவர் கேட்குறாரு, என்னப்பா கம்ப்ளீட்டாக கொண்டுட்டியா? எல்லாத்தையும் அழிச்சிட்டியா? எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் சிலதெல்லாம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இன்னைக்கு அமலேக்க அழைக்கலைன்னா நாளைக்கு பெரிய பிரச்சனை வரும். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அமலேக்க கம்ப்ளீட்டாக அழிக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார், முழுசா நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். உன் பாவங்கள் எல்லாவற்றையும் முழுசா விடணும். உனக்குள்ள இருக்கக்கூடிய சுபாவங்கள், குணங்கள் மாறணும். இல்லைன்னா நாளைக்கு அது ஒரு வேற மாதிரி ஒரு உருவத்தில் நிற்கும். அது வேற ரூபம் எடுத்து நிற்கும். ஆண்டவர் அழிக்க சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குழந்தைய கூட பார்க்காத கொண்டுட்டார். அமலேக்கில் இருக்கக்கூடிய எதையும் கொண்டு வராத, எல்லாத்தையும் அழிச்சிரு. ஏன்னா அது நாளைக்கு வேற மாதிரி உனக்கு நிற்கும். ஸோ அமலேக்கு என்பது ஒரு ஃப்ளஷ், மாம்சத்தின் கிரியைகள். அதை முற்றிலுமா அழிக்கணும். அதில் பட்சபாதமே காட்டக்கூடாது. அதை கொன்னுடணும். ராமன் சொல்லுங்க. கொல்லாமல் விட்டு அது வேற மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல ஆவிக்குரியவங்களுக்கு குடைச்சலாகவே இருக்கும். ஆவிக்குரியவங்களுக்கு துபத்திரமாக இருக்கும். அமலேக்க பற்றி படிச்சுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். சவுல் கொல்லாமல் விட்டுருவார். கடைசியாக பார்த்தீங்கன்னா தாவீதுனுடைய வாழ்க்கையில் அமலேக்கியர் அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் தூக்கின்னு போயிடுவாங்க. விட்டாக்கா இதான் நடக்கும். பாவம் நாளைக்கு வேற உருவத்தில் அது எல்லாத்தையும் பாதிக்கும். அமலேக்கியனை குறித்து எச்சரிக்கார், மாம்சத்தை குறித்து எச்சரிக்கார். சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன குறைவுகள், இதை கர்த்தருக்கு முன்னால் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்வது, முழுமையாக அதை அழிப்பது.
கொஞ்சம் கூட பாவத்துக்கு வந்து சமரசமே இல்லை, எல்லாவற்றையும் அழித்து போடுவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். the root of full obedience, கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிவது. அது பாதிக்கும். ஏன்னு சொல்ல சங்கீதம் 119 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 119ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் உம்முடைய கற்பனைகளை, then I shall not be ashamed when I look unto all your commandments. ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நோக்கும் போது நான் அதை வந்து என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன், அதை செய்யறதுக்கு நான் தயங்க மாட்டேன். ஆண்டவர் சொல்லிட்டாரா, இந்த பழக்கத்தை மாத்தினா மாத்திரு, இந்த குணத்தை விடுனா விடு, இந்த சுபாவம் போகட்டும்னா போகட்டும். தாவீது மாதிரி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்தருளும், என்னை சோதித்து அறிந்தருளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். அப்போ தாவீது என்ன சொல்றாரு, முழுமையாக சரண்டர் பண்ணிட்ட பிறகு இந்த வசனத்தை எழுதுறாரு, உம்முடைய கற்பனைகளை நான் நான் கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை. இதை நான் செய்வதற்கு உங்கள் வார்த்தை சொல்லிடுச்சுன்னா அதன்படி தான் நான் நடப்பேன். உம்முடைய வசனத்தை நான் நோக்கும் போது அதுக்கு நான் தயக்கமே காட்ட மாட்டேன். ஐ எம் நாட் அசேம்டு, அதை பார்த்து நான் தயக்கமே காட்ட மாட்டேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் முதன்மையாக இருப்பார். ஆனால் நம்ம ஒரு நாளும் அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக கீழ்ப்படிவோம். கிறிஸ்து எனக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பார், ஆனால் அவருக்கு முழுமையாக என்ன பண்ணுவோம், கீழ்ப்படிவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருப்போம். எங்கேயோ ஒரு காரியத்தை அது நம்முடைய மனசில், அது நம்முடைய சிந்தையில் வலுவாக என்ன பண்ணியிருக்கோம், வேரூண்டி இருக்கும். ஒரு பாவம், ஒரு சின்ன பாவம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு சின்ன பாவம் நாளைக்கு அது வேறு விதத்தில் நமக்கு பாதிப்பு என்ன பண்ணும், கொண்டு வந்துடும். ஒரு சின்ன விக்கிரகம், ஒரு சின்ன ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன விக்கிரகத்தை போல யாராவது நம்ம வைத்திருப்போம்னு சொன்னால் அதுக்கு ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். கடவுளுக்கு கொடுக்குற கனத்தை, கடவுளுக்கு கொடுக்குற காரியத்தை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது பெரிய பாதிப்பு என்ன பண்ணும், கண்டிப்பாக கொண்டு வந்துடும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கம்ப்ளீட்டாக கர்த்தருக்கு கொடுப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், முழுமையாக கர்த்தருக்கு உங்களை கொடுங்கள். அது ஒன்று தானே பரவாயில்லன்னு இருக்காதீங்க. நீங்கள் கழுத்தில் தங்க செயின் யாருன்னா போட்டுக்கிறீங்களா, செக் பண்ணிங்க இருக்கான்னு. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிங்க்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதோ ஒரு லிங்க்கு வீக்காக இருக்குன்னு வச்சுங்களேன், முழு சைனாக அருந்து விழுந்துடும். ஒன்று தானே எனக்கு கம்முன்னு விட மாட்டோம். அப்போ ஆண்டருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் முழுமையாக என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும். கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் தேவை. ஆனால் இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்கள் இருதயத்தில் சில சிலப்பு உண்டானால் கர்த்தருடைய பிள்ளைகளை அது எந்த காரியமோ அதை மாற்றிக்கொள்ளுங்கள். முழுமையாக கர்த்தருக்கென்று என்ன பண்ணுங்க, உங்களை விட்டு கொடுங்கள். ஏன்னா ஒரு இடத்துல வீக்காக இருந்தாலும் அந்த தங்க சங்கிலி ஒரு இடத்துல வீக்காக இருந்தால் அது எப்படி அருந்து விழுந்துருமோ அது மாதிரி தான் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கென்று நீங்கள் முழுசாக உங்களை கொடுத்துருங்க, முழுமையாக கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணிங்க. ஒருபோதும் அங்கே காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு ஆண்டவரை, கர்த்தராகி இயேசுவை உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவராய் நீங்கள் கருதி அவரை மேலே வைப்பீங்கன்னு சொன்னால், வைக்கலன்னு சொன்னால் கீழ்ப்படிதல் குறைவாக இருக்கும். அந்த ரூட்டு வீக் ஆகிடும். வச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவீங்க. ஒன்று, முதல் ரூட் என்னது, கீழ்ப்படிதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக சில காரியங்களை நீங்கள் சகிக்கணும்னு வரும்போது அந்த சகிப்புத்தன்மை இருக்காது. ஆண்டவருக்காக சில காரியங்களை சகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு சகிப்புத்தன்மையே இருக்காது. தட் மீன்ஸ் நோ ரூட் ஃபார் சஃபரிங் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக சில சூழ்நிலைகளை, சில கஷ்டங்களை சகிக்க வேண்டியது வந்தால் அந்த இடத்துல நம்ம சகிக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆண்டவரை விட மற்றது பெருசாக தெரியுது. ஆண்டவர் பெருசாக இருப்பார். ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவோம், சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்வோம். சில பேர் உங்களை தூசிப்பாங்க,
சில பேர் உங்களை குறை சொல்லுவார்கள், சில பேர் உங்களை பாவம் செய்ய தூண்டுவார்கள். அதனால் சில காரியங்களை நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க, வேதனைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா பேதுரு எழுதுகிறார், நீ கிறிஸ்தவனாய் இருப்பதினால் அநியாயமாய் பாடுபடுவீர்களானால். இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 குடும்பத்திலே ஒரு சூழ்நிலையே இருக்கிறீங்க, துன்பம் வருது, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, சுயம் சொல்லுது நீயும் விடாத, ஏட்டிக்கு போட்டி பண்ணு, அவங்க அப்படி பண்ணால் ஒன்று பண்ணால் நீ ரெண்டு பண்ணு, உனக்கு இல்லையா திறமைன்னு சொல்லும்போது, இல்லை நான் இயேசுவா புள்ள, நான் அவருக்காக இந்த சூழ்நிலையில் நான் பொறுமையாக இருக்கிறேன், நீ இருந்தீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். நீங்கள் முழுமையாக கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை இருக்கும். முழுமையாக நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, உங்கள் மாம்சம்தான் வெளிப்படும். நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ்லேயே செயல்படுறாங்க. கீழ்ப்படிதல் இல்லை, ரெண்டு ரூட்டும் டேமேஜாக இருக்குது. ஒன்று என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை, இன்னொன்று கர்த்தருக்காக சூழ்நிலைகளை சகிக்கிறது இல்லை. நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பதினால் சில சம்பவங்களை சகித்தே ஆக வேண்டியது இருக்கும். அநியாயமாக துன்புறுத்துவாங்க, அநியாயமாக சில குறைகள் உங்கள் மேலே வந்து கரைப்படுத்துவாங்க, உங்கள் மேலே பொய்யா எதனா சொல்லுவாங்க, உங்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி சம்பவம் நடக்கும். ஆனால் நீங்கள் யார், கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, மற்ற கிறிஸ்தவங்களை மாதிரி இல்லை, முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இயேசுவின் நிமித்தமாக அந்த சூழ்நிலையை சகித்து கொள்ளுகிறீர்கள். இயேசுவின் நிமித்தமாக அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க, நம்ம திருப்பி பண்ண முடியாது. நான் கிறிஸ்தவனாக இருப்பதினால் அநியாயமாய் பாடுபட்டால் அது கர்த்தருக்கு பிரியதையாக இருக்கும். அப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதை அங்கே நிரூபிக்கிறது தான் முக்கியமாக ஒழிய நான் யாருன்னு காமிக்கிறது முக்கியம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு சூழ்நிலையில் நீங்கள் யாருன்னு காமிக்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் யார் என்பதை காண்பிப்பது, வாழ்க்கையின் மூலம் காண்பிப்பது தான் முக்கியம். வருதா, நீங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நிறைய பேர் உங்களை ஏளனம் பண்ணுறாங்களா, நிறைய பேர் உங்களை வந்து கோழன்னு நினைக்கிறாங்களா, நிறைய பேர் வந்து உங்களை பரியாசம் பண்ணுறாங்களா. சில பேர்லாம் இதை தாங்க முடியாமல் ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க, பாவ வாழ்க்கைக்கே போயிட்டாங்க. என்னால் தாங்க முடியலைங்க, நான்லாம் இப்படி வாழ முடியாது. அப்படி ஒரு காலம் வரும்போது நிற்கிறோம் பாருங்கள், அதுதாங்க முக்கியம். எவ்வளோ பேர் ஆண்டவருக்கு வந்தாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாங்க, சர்ச்சுக்கு வந்தாங்க, ரொம்ப ஆர்வமாக தான் ஆண்டவரை பின்பற்றினாங்க. அவங்க கண்ணெல்லாம் ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்து மேலே நோக்கமாக இருந்தவங்க ஆண்டவரை விட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்தவங்க விட்டு போயிட்டாங்க, எவ்வளோ பேர் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டாங்க, எவ்வளோ பேர் எனக்கு வந்து உலக வாழ்க்கை எல்லாத்துக்கும் கூட சமரசம் எல்லாமே பண்ணலாம் அப்படி போயிட்டாங்க. ஆனால் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாமே பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் நிமித்தம் பாடு வந்தாலும், ஆண்டவர் நிமித்தம் கஷ்டம் வந்தாலும், ஆண்டவர் நிமித்தம் துன்பம் வந்தாலும் சகித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு ரூட்டு, ஸ்பிரிச்சுவல் ரூட்டு க்ளீனாக இருக்கும். ஒன்று ஆவிக்குரிய கர்த்தருடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ரெண்டு, அவர் நிமித்தம் என்ன துன்பம் வந்தாலும் சகித்து கொள்வது. அல்லேலூயா. நீங்கள் அப்படி மாதிரி கஷ்டப்பட்டுருக்குறதா கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால உங்களை குறைச்சல் கொடுத்துக்கினே இருக்கிறாங்களா? யார் உங்களை குறைச்சல் கொடுக்குறது? கேளுங்க பக்கத்தில், யார் உங்களை ரொம்ப வேதனைப்படுத்துறது? எது சொல்லவும் மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல. சில பேர் மெல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, நான் எங்கே போய் சொல்கிறது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதினால உங்கள் மைண்டில் நான் இயேசுவா புள்ள, நான் பதில் செய்யக்கூடாது, நான் ரியாக்ஷன் பண்ணக்கூடாது, நான் சகித்து தான் இருக்கணும், நான் பொறுமையாக தான் இருக்கணும். கிறிஸ்துவ நிமித்தம் நீங்கள் பாடுபட்டு சகித்தால் அதுவே கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா அப்படின்றத இப்படிப்பட்ட சோதனைகள் மூலம் தேவன் கண்டுபிடிப்பார். உங்களுக்கு சில பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சில பேர் வந்து உங்களை இது பண்ணுவாங்க. அழிந்து போகிற பொண்ணு அக்கினினால் சோதிக்கப்படும். இந்த அக்கினியில் இந்த தங்கத்தை போட்டால் என்ன ஆகுங்க? அக்கினியில் தங்கத்தை போட்டால் என்ன ஆகும்? இந்த வெட்டி எடுக்கிறாங்கள தங்கம், நம்ம நினைப்போம் அதான் ஒரிஜினல் தங்கன்னு. அது ஒரிஜினல் தங்கம் இல்லை. அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? உருக்குவாங்க. உருக்கும் போது அதில் இருக்கக்கூடிய அழுக்கு, மண், கிண்ணு எல்லாமே சாம்பலாக போயிடும். ஆனால் கோல்டு நிற்கும்.
அதான் பியூர் கோல்டு. அப்போ நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் ஒரு நாளும் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகிட மாட்டீங்க. அவங்க அப்படி பண்ணாங்க அதனால் அப்படி பண்ணன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களை யாராவது தூசித்தா நீங்கள் திருப்பி தூசிக்க மாட்டீங்க. உங்களை யாராவது வேதனைப்படுத்தினா திருப்பி வேதனைப்படுத்த மாட்டீங்க. நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்வீர்கள். சகிப்புத்தன்மை இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படுவீங்க, சகிப்புத்தன்மையோடு இருப்பீங்க. நீங்கள் கோழையாக இருக்கிறதுனால அல்ல, உங்களுக்கு திரும்பி பதில் செய்யணும் முடியாது என்பதற்காக அல்ல. உங்களை பற்றி ஏதோ தப்பு தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவங்கள விட அதிகமாக சொல்ல முடியும். நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க பாருங்கள், அதுதான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த மாதிரி நடக்க மாட்டாங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதத்தில் ஒரு உயரமான இடத்தில் அவரை மதிப்பு கொடுத்து வைத்திருப்பீர்களானால் ஒருபோதும் உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டீங்க. 2 விஷயம் ரூட்டு கிளியராக இருக்கும். 1, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவீங்க, அவர் நிமித்தம் பாடுகள் வந்தால் சகித்துக் கொள்வீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் சாட்சியை காத்துக்கொள்வீங்க. இந்த உலகத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்பீங்க. அதனால் பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்மளை கோழன் கூட நினைப்பாங்க. என்ன ஆச்சரியம் பாருங்கள், இந்த உலகத்தில் சில பேர்லாம் வேறு மாதிரி இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களாக வாழ்ந்துட்டாலே போதுங்க, ஆண்டவர் மகிமைப்படுவார். இன்றைக்கி அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம், இன்றைக்கி அப்படி ஒரு உறுதி எடுப்போம். கிறிஸ்தவங்க அல்லாதவங்க சாட்சியாக வாழ்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் தப்பு பண்ணிடுறாங்க, ஆண்டவர் விட்டு போயிடுறாங்க. ஏன்னா சில பேர்லாம் ஆண்டவரை, சில பேர் தங்க சுயத்துக்காக மேன்மையாக வாழுறாங்க. ஆனால் சில பேர் கிறிஸ்துவ நிமித்தம் சில சூழ்நிலைகளை சந்திக்கிறார்கள், அங்கே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாங்க, அங்கே பொறுமையாக இருக்கிறாங்க. அவங்க தான் உண்மையான சீசர்கள். ஒரு மருத்துவர் இருந்தார், நல்ல மருத்துவர். அவங்க மனைவியும் மருத்துவர்கள். இங்கே இருந்து நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க ஒரிசாவில் போய் மிஷினரியாக பணியாற்றினாங்க. ஆண்டவருக்காக இங்கே இருந்தால் சொகுசாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். பட் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளைங்க பாருங்கள், அந்த சுகநலெல்லாம் விட்டுட்டு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்படுறாங்க, வேதனை அடைகிறாங்க. அது அவங்களுக்கு ஊழியம் செய்கிறாங்க, அவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை காட்டுறாங்க. இவங்க தான் உண்மையான சீடர்கள். அந்த மாதிரி நிறைய அப்படி ஒரு மிஷினரிகள் வந்து தான் இன்றைக்கி இந்தியாவில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஐடாஸ் கடர் பற்றி படிங்க, எவ்வளோ மிஷினரிகளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவங்களாம் எப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையை விட கர்த்தருக்காக வாழ்வது தான் மிக தியாகம் என்று நினைத்தார்கள். நம்ம இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க. ஆர் ஸ்டான்லி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார், அவருடைய மனைவி மருத்துவர். அவங்களாம் எப்படி இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காக போய் அந்த கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து ஆத்துமாக்களாது. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சுகத்தை தான் பார்க்குறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வரணும். ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும், ஆண்டவர் என்னை அவருடைய நோக்கத்துக்காக நான் வாழணும், அவர் கொடுக்குற எல்லாவற்றையும் அவருக்காக பயன்படுத்தணும். எல்லோரும் இந்த வேலையில் எழுந்திருந்து இந்த வேலையில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை எனக்கு உண்டாகணும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நான் கருத எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளில் உமக்கு கீழ்ப்படுகிற இருதயம் எனக்கு தேவை. சில சூழ்நிலைகளில் சகிப்புத்தன்மை எனக்கு தேவை. ஏனென்றால் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நான் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை மறுதலிக்காமல், உம்மை ஆண்டவரே நாங்கள் காட்டி கொடுக்காமல் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேலைக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய ஆண்டவரே அற்புதமான உடைய பிள்ளைகளாய் சீசர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு சாதாரண கிறிஸ்தவர்களாய் அல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒரு சாதாரண கிறிஸ்தவர்கள் என்கிற நிலையிலிருந்து சீசர்களாய் எங்களை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. அதற்கான கிரயத்தை நாங்கள் ஆண்டவரே கொடுக்கத்தக்கதாக மற்ற எல்லாவற்றை விட உம்மை நாங்கள் மேலாக நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.
அப்பா நாங்கள் எங்களை முழுமையாய் உமக்கு கொடுக்கிறோம் அப்பா. முதலாவது எங்களை முழுமையாய் உமக்கு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் மற்ற காரியங்களை உமக்கென்று கொடுப்பதை விட எங்களை முதலாவது உமக்கென்று கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. முழுமையாய் எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை முழுமையாய் உமக்கு படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் அங்கீகரித்து வரும் நாட்களிலே எங்களுடைய சாட்சியை காத்துக்கொண்டு ஆண்டவரே உம்மை கனப்படுத்தி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.